கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார். இந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே தாவீது எழுதுகிறார், என் புலம்பலை நான் புலம்பிட்டே இருந்தேன். இந்த காரியம் அப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் புலம்பிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய புலம்பல் அத்தனையையும் நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக நீர் என்னுடைய நீர் என்ன செஞ்சுட்டீர்? களைந்து போட்டு விட்டீர். அப்போ அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. "யூ ஹேவ் டர்ன்ட் ஃபார் மீ மை மோர்னிங் இன்டோ டான்சிங். யூ ஹேவ் புட் ஆஃப் மை சாக்க்ளாத் அண்ட் கிளாத் மீ வித் கிளாட்னஸ்." மகிழ்ச்சி என்னும் கட்டு. அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால அவர் உங்களை இடை கட்டுகிறாராம். அப்போ அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்க்கிறோம், "கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்." அப்போ அங்க தாவீது எழுதுறார், "நான் உங்கள நோக்கி கூப்பிட்டேன்ப்பா. நான் உங்கள நோக்கி கெஞ்சினேன். நீங்க என் புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பா மாற பண்ணுனீங்க." அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் அவர நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க பண்ணின ஜெபங்களுக்கு அது மிகுந்த நாட்கள், அதாவது ரொம்ப நாட்கள் பதில் வராதது போல இருக்கலாம். ஆனா, நிச்சயமா உங்க புலம்பல்கள் அது ஆனந்த களிப்பாய் மாறும். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீதுக்கு செய்திருக்கிறார் என்றால், தானியேலுக்கு செய்திருக்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு செய்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு அதே தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நமக்கும் அதே அற்புதத்தை, புலம்பல் அனைத்தையும் ஆனந்த களிப்பாக அவர் மாற பண்ணுகிற தேவன். அதான் அவருடைய நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க தாவீது அங்க அவருடைய இரக்கத்த குறிச்சு அறிந்து வைத்திருந்தார். அது ஆங்கிலத்துல "ஹியர் ஓ லார்ட் அண்ட் ஹேவ் mercy on me, லார்ட் பி மை ஹெல்ப்பர்." அப்போ தாவீது அவர் இரக்கமுள்ளவர் அப்படிங்கிறத அறிந்து வைத்து, அவருடைய நேச்சர அறிந்து அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறத பார்க்கிறோம். ஏன்னா, அவர் ஒருத்தர் தான் தன்னை விடுவிக்க முடியும், காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்ட அங்க தேவனிடத்துல அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோங்கிற பேர்ல போறோம். ஆனா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். நான் கூப்பிடும்போது என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்படிங்கிற அந்த உறுதியோட போறோமா? எப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்போ இன்றைக்கு தாவீது உறுதியா தெரியும். எனக்கு உங்கள தவிர எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி 100% ஒரு அஷ்யூரன்ஸோட அவர் போறத பார்க்கிறோம். அங்க 12வது வசனம் சொல்லுது, "என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன்." அப்போ அவர் என்றென்றைக்கும் துதிக்கும்படியா அவர் என்ன செய்றாராம்? அவர் ரெட்டை களைந்து போடுகிற நல்ல தகப்பனா இருக்கிறாராம். அதே வசனம் ஆங்கிலத்துல, "To the end that my glory may sing praise to you and not be silent. O Lord my God, I will give thanks to you forever." அப்போ எப்பவுமே நான் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்படியா என் புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பா நீங்க மாற பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இங்க தாவீது தேவனை துதிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்க பிரச்சனை என்ன? உங்க போராட்டம் என்ன? இன்றைக்கு உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பா மாறும். எந்த நெருக்கத்துக்குள்ள நீங்க இருந்தாலும், உங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த நெருக்கத்துல இருந்தாலும் சரி, உங்கள ஒரு விசாலத்துக்குள்ள தேவன் கொண்டு வருகிறார். அப்போ நம்ம இதுல பார்க்கிற காரியம், அவருடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். அவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல தான் இருக்கு. அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல தான் இருக்குது. அப்போ அதாவது கம்ப்ளீட் சேஞ்ச் சிச்சுவேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த தேவ வல்லமைய சார்ந்து அவர நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை தாவீது, "நான் கூப்பிட்டேன், கெஞ்சினேன், என் புலம்பல ஆனந்த களிப்பா மாறப்படுனீங்க." அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூப்பிட்டால் அவர் பதில் கொடுப்பார். ஆனா அத விட மேலான விசுவாசம் என்ன அப்படின்னா, நம்ம நன்றி செலுத்த தொடங்குறது. என் கர்த்தர பத்தி எனக்கு தெரியும். அவர் என் சூழ்நிலைய நன்கு அறிந்திருக்கார். இந்த இந்த இடத்துல எனக்கு நிச்சயம் ஜெயம் தருவார்ன்னு நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும்போது
அங்கே அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா, பிரைஸ் டெரரைசஸ் த எனிமி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ துதி அ சத்ருவாகிய பிசாசானவனை பயமுறுத்துகிற காரியமா இருக்குதாம். அந்த ஜாய்ல நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அதே விதமான சந்தோஷத்த தான் அவர் நமக்கும் தர இருக்கிறாராம். அப்போ ஒரு பர்ஸ்டிங், அதாவது ஒரு வெடித்து கிளம்புகிற ஒரு சந்தோஷம், ஒரு துதியினால அவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். சங்கீதம் 34:17 கத தான் சொல்லுது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். 1, 2 மாத்திரம் இல்ல. நீங்க போற எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்கலாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, "அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்." அப்போ இங்க ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு அவ்ளோ ஒரு நம்பிக்கை. எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அப்போ இந்த போற பாதை எல்லாம் இதுலலாம் ரட்சிப்பு இல்லாதது போல தெரியுது. ஆனாலும் நான் அவருக்குள்ள களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவரு என் கால்களை என்ன செய்வார்? மான் கால்கள போலாக்கி உயரமான இடங்கள்ல என்னை நடக்க பண்ணுவார். அப்போ எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை தேவன் மேல அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி வைத்திருந்தார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:18 கூட பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? என்னன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டாம். எல்லாவற்றிலயும் உங்க சூழ்நிலை எதிரா இருக்குதா? அப்பா நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த சூழ்நிலைய எனக்கு மாற்றி தருவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க கடந்து வந்த பாதைகள்ல அவர் செய்த நன்மைகளை நினைத்து, நீங்க அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம நன்றி செலுத்தி, துதி செலுத்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் நிச்சயமாய் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய ரெட்டை அவர் என்ன செய்றாராம்? களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் அவர் உங்களை இடை கட்டுகிறார் என்பதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, சூழ்நிலைகள் மாறட்டும். அவர்கள் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா, இதற்காக நீர் கிரியை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா விதமான ஆண்டவரே, ரெட்டையும் நீர் களைந்து போடுகிறீர் அப்பா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீர் இடைக்கட்டு கட்டுகிறீர் தகப்பனே. அப்பா, இவ்வளவு பெரிய தகப்பன் எனக்கு இருக்கும்போது நான் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை என்ற உறுதியான நம்பிக்கை உங்க மேல ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, கர்த்தாவே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்பொழுதே நாங்க போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம்ப்பா. அப்பா, இதுதான் உங்க சித்தம். எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். தீமைகளை நன்மைகளாய் மாறப்பண்ணுகிற தேவன். எல்லாவற்றையும் நீ நன்மைகளாக முடியச் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.